டாவின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 69. ஹாக்கர் 731 இன்னின் டிவின் கேரட் TFE 731 என்ஜின் உருமியது. அது விமானத்தை வானை நோக்கி அதிக அழுத்தத்துடன் செலுத்தியது. ஜன்னலுக்கு வெளியே லே போர்கே விமானத்தளம் ஆரம்பகட்ட வேகத்திலேயே மறையத் தொடங்கியது. இந்த நாட்டை விட்டு தப்பி செல்கிறேன் என்று நினைத்த சோஃபியா தன் உடலை இருக்கைக்கு தள்ளினாள். இந்த கணம் வரை பெக்கேவுடனான தன்னுடைய எலி பூனை விளையாட்டை பாதுகாப்பு அமைச்சகத்தின் நியப்படுத்தி விடலாம் என்று நம்பியிருந்தாள். நான் ஒரு அப்பாவி மனிதரை காப்பாற்ற முயற்சி செய்கிறேன். என்னுடைய தாத்தாவின் இறுதி ஆசைகளை நிறைவேற்ற நான் முயற்சிக்கிறேன். அந்த வாய்ப்புக்குண்டான கதவு சற்றென்று அடைத்து கொண்டு விட்டது. அவள் ஆவணங்களே இல்லாமலே இந்த நாட்டை விட்டு போய்கொண்டிருக்கிறாள். தேடப்படும் ஒருவரின் துணையோடு பிணைய சூழ்நிலையே இடம்பெயர்த்து கொண்டிருக்கிறார்கள். பகுத்தறிவு கோடு என்று ஏதேனும் இருந்தால் அவள் இப்போதுதான் அதை தாண்டியிருக்கிறாள். அது அந்த ஒளியின் வேகத்தில் இருந்தது. கேபினின் முன்புறத்தில் இருந்த சோஃபியா லெங்டன் மற்றும் டீப்பிங் அருகாமையில் அமர்ந்திருந்தாள். கதவில் இருந்த தங்க நிற மெடாலியன் சொல்வது போல் அது ஃபேன்ஜெட் எக்ஸிக்யூட்டிவ் எலைட் டிசைன். அவர்களுடைய இருக்கைகள் தரையில் இருந்த போல்டுகளில் இணைக்கப்பட்டிருந்தன. அவற்றை வேறு நிலைக்கு மாற்றி செவ்வக வடிவ மறைமேசையாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு மினி பெட்ரூம் கண்ணியமான சூழ்நிலை என்றாலும் அத்தகைய சூழ்நிலையிலும் அந்த விமானத்தின் பின்பகுதியில் பாத்ரூமிற்கு அருகில் தனி இருக்கை இருக்குமா என்று குழப்பம் அவளுக்கு இருந்தது. டீப்பிங் வேலையாள் கையில் பிஸ்டலுடன் உட்கார்ந்திருந்தான். ஒரு மூட்டையைப் போல் தன்னுடைய கால்களால் அமர்ந்திருந்த அந்த நாசமாய் போன துறவியை பாதுகாக்கும் டீப்பிங்கின் உத்தரவை ரேமி செவ்வென நிறைவேற்றி கொண்டிருந்தான். கர்ச்சாவியிடம் நம் கவனத்தை திருப்பும் முன்னர் என்று ஆரம்பித்தார் டீப்பிங். நான் கொஞ்சம் பேசலாம் என்று நினைக்கிறேன். அவருடைய குரல் கவலைப்பட்டவராக, ஒரு தகப்பன் தன் குழந்தைகளுக்கு பாலியல் வகுப்பு எடுப்பவரை போல் இருந்தது. நண்பர்களே, இந்த பயணத்தில் நானும் ஒரு விருந்தினர்தான். அதே அளவுக்கு பெருமிதமும் கொள்கிறேன். ஆனாலும் புனித கோப்பையை தேடி தன் வாழ்நாளை செலவிட்ட ஒருவனாக இதில் சம்பந்தப்படுத்த உள்ள அபாயங்களுக்கு அப்பால் நீங்கள் திரும்பி வர முடியாத ஒரு பாதையில் காலடி வைக்கப் போகிறீர்கள் என்று எச்சரிக்கை செய்வது என் கடமை என்று நினைக்கிறேன். அவர் சோஃபியாவிடம் திரும்பினார். மிஸ் நெவ்யூ, புனித கோப்பை ரகசியத்தை காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்களுடைய தாத்தா இந்த கிரிப்டெக்ஸை உங்களிடம் தந்திருக்கிறார். ஆமாம், அது அழைத்து செல்லும் தடங்களில் எல்லாம் பின் செல்ல வேண்டிய கடமை இருப்பதாக உணர்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. சோஃபியா ஆமோதித்தாள். ஆனாலும் இரண்டாவதாக ஓர் உந்துதல் அவளுள் எரிந்து கொண்டுதான் இருந்தது. அது என் குடும்பத்தை பற்றிய ரகசியம். கர்ச்சாவிக்கும் அவளுடைய கடந்த கால வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று லெங்டன் நினைத்தாலும் அந்த புதிருக்குள் ஏதோ ஒரு சொந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் ஆழ்ந்து உறைந்திருப்பதாகவே சோஃபியா நினைத்தாள். அந்த கிரிப்டெக்ஸ் அவளுடைய தாத்தாவின் கைகளாலேயே உருவாக்கப்பட்டது என்ற நிலையில் அவர் இத்தனை வருடங்களாக தன்னை வதைத்து கொண்டிருந்த தனிமை குறித்து பேசவும் அதற்கு ஒரு வகையான தீர்மானம் எடுக்கவும் அவர் முயற்சித்தபடியே இருந்தார். உன்னுடைய தாத்தாவும் வேறு 3 பேரும் இன்றிரவு இறந்திருக்கிறார்கள் என்றபடி டீப்பிங் தொடர்ந்து பேசினார். அவர்களும் கூட தேவாலயத்திடம் இருந்து இந்த கர்ச்சாவியை காப்பாற்றவே இருந்திருக்கிறார்கள். ஹோபாஸ்டே இதை கைப்பற்ற ஓர் அங்குலம் வரை நெருங்கி வந்து விட்டது. உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். இது உங்களை மிக தீவிரமான பொறுப்புள்ள நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. உங்களிடம் ஒரு ஜோதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளாக அணையாமல் இருந்த தீப்பிழம்பை அணையவிட்டு விட முடியாது. இந்த ஜோதி தவறான நபர்களின் கைகளுக்கும் போய்விடக்கூடாது என்று கொஞ்சம் இடைவெளி விட்டார்.
அந்த ரோஸ்வுட் பெட்டியை நோக்கினார். இந்த விஷயத்தில் உங்களுக்கு மாற்று வழியே தரப்படவில்லை. மிஸ் நெவ்யூ, இங்கே என்ன பிரச்சனை என்பதை பரிசீலனையில் எடுத்துக்கொண்டால் அந்த பொறுப்பை முழுமையாக எடுத்துக்கொள்வதில் உங்களுக்கு முழு ஏற்புறுதி இருக்க வேண்டும், அல்லது அந்த பொறுப்பை வேறு யாருக்காவது கைமாற்றிவிட வேண்டும். என்னுடைய தாத்தா இந்த கிரிப்டெக்ஸை என்னிடம் தந்திருக்கிறார். இந்த பொறுப்பை என்னால் நிறைவேற்ற முடியும் என்று நம்பிதான் இதை ஒப்படைத்திருக்கிறார். ஊபிங் உற்சாகமானவராக காணப்பட்டாலும் டீப்பிங் அவ்வளவாக சமாதானம் ஆகவில்லை. நல்லது, வலுவான மன உறுதி அவசியம். இப்போதும் கூட கற்சாவியை வெற்றிகரமாக திறந்துவிட்டால் அது மிகப்பெரிய தடத்தை உடன் அழைத்து வந்துவிடும் என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்கள். எவ்வளவு தூரத்திற்கு கேர்ள் அன்பே புனித கோப்பை இருக்கும் இடத்தை காட்டும் வரைபடத்தை சட்டென்று கையில் வைத்திருக்கிறாய் என்று கற்பனை செய்து கொள். அந்த கணத்தில் வரலாற்றை நிரந்தரமாக மாற்றிவிடும் உண்மை உன் கையில் இருக்கும். பல நூற்றாண்டுகளாக மனிதன் தேடி வந்த உண்மையின் பாதுகாவலர் ஆகிவிடுவாய். அந்த உண்மையை உலகிற்கு சொல்ல வேண்டிய பொறுப்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். இதுவரை அப்படி செய்து வந்தவர்கள் பலரால் கௌரவிக்கப்பட்டவர்கள், பலராலும் வெறுக்கப்பட்டவர்கள். இந்த வேலையை உன்னால் செய்ய முடியும் அளவுக்கு உனக்கு தேவையான பலம் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. சோஃபியா சற்று அமைதியாக இருந்தாள். அது நான் எடுக்க வேண்டிய முடிவா என்று எனக்கு உறுதியாக தெரியவில்லை. டீப்பிங்கின் புருவங்கள் நெளிந்தன. இல்லை, கற்சாவியை நீ கொள்ளவில்லை என்றால் வேறு யார் வைத்துக் கொள்வார்கள்? இந்த ரகசியத்தை இவ்வளவு நாட்களும் காப்பாற்றி வந்த சகோதர தோழமையிடம்தான் சிலுவை மடமா? டீப்பிங் சந்தேகத்துடன் பார்த்தார். ஆனால் எப்படி? சகோதர தோழமைதான் இன்றிரவே சிதறடிக்கப்பட்டிருக்கிறதே. நீ சரியாக சொன்னது போல் தலையெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். உளவாளியின் மூலம் அவர்களிடத்தில் ஊடுருவல் நடந்திருக்கலாம், அல்லது அதே அளவுக்கான பதவியில் இருந்த ஒருவர் உளவாளியாக இருந்திருக்கலாம். நமக்கு அது தெரிய போவதில்லை. ஆனால் யாரோ அவர்களை நெருங்கி 4 முதன்மை உறுப்பினர்களின் அடையாளத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது மட்டும் உண்மை. இந்த நிலையில் சகோதர தோழமையில் உள்ள யாரும் முன்வருவதில் எனக்கு நம்பிக்கையில்லை. அப்படியென்றால் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்றார் லெங்டன். சிலுவை மடம் அந்த இரகசியத்தை நிரந்தரமாக பாதுகாக்கவில்லை என்பது என் அளவுக்கு உனக்கே தெரியும். அந்த இரகசியத்தை பகிர்ந்து கொள்வதற்கு வரலாற்றில் சரியான தருணத்திற்காக காத்திருக்கிறார்கள். அது இந்த உண்மையை உலகம் ஏற்றுக்கொள்ள தயாராகும் நாள். அந்த தருணம் வந்துவிட்டதென்றா நினைக்கிறீர்கள் என்றார் லெங்டன். நிச்சயமாக அது தெள்ள தெளிவாக தெரியவில்லை, ஆனால் வரலாற்று சகுனங்கள் அப்படித்தான் குறிப்பிடுகின்றன. சிலுவை மடம் தங்களுடைய இரகசியத்தை வெகு விரைவில் வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் கொண்டிருக்கவில்லை. தேவாலயம் ஏன் இப்பொழுது தாக்குதல் நடத்த வேண்டும்? சோஃபியா வாதிட்டாள். அந்த துறவிதான் வந்த நோக்கத்தை இன்னும் நம்மிடம் சொல்லவில்லை. துறவியின் நோக்கம்தான் தேவாலயத்தின் நோக்கம் என்று பதிலளித்தார் டீப்பிங். மாபெரும் மோசடியை வெளிக்கொண்டு வரும் ஆவணங்களை அழிப்பதுதான் அது. இதற்கு முந்தைய நிலையை காட்டிலும் தேவாலயமானது மிக நெருங்கி வந்துவிட்டது. சிலுவை மடம் உன்மீது நம்பிக்கை வைத்திருக்கிறது மிஸ் நெவ்யூ. புனித கோப்பையை காப்பாற்றும் வேலை என்பது உண்மையை உலகுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சிலுவை மடத்தின் இறுதி விருப்பங்களையும் உள்ளிட்டதுதான். லெங்டன் குறுக்கிட்டார். முடிவெடுக்கும்படி சோஃபியாவை கேட்பதென்பது சாங்கிரியல் ஆவணங்களை இருப்பதையே 1 மணி நேரத்திற்கு முன்பாக தான் தெரிந்து கொண்ட ஒருவர் மீது பெரிய சுமையை இறக்கி வைப்பதாக இருக்கும். டீப்பிங் பெருமூச்சு விட்டார். நான் நெருக்கடி கொடுப்பதாக இருந்தால் மன்னிப்பு கேட்கொள்கிறேன் மிஸ் நெவ்யூ. இந்த ஆவணங்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட வேண்டும் என்பதில் நான் தெளிவாக நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஆனால் இறுதியில் அந்த முடிவு உன் கையில்தான் இருக்கிறது. நாம் கற்சாவியை திறப்பதில் வெற்றி பெற்றுவிட்டால் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பற்றி நீ சிந்திக்க தொடங்க வேண்டியது அவசியம் என்பதை தான் சொல்கிறேன். ஜென்டில்மேன் என்ற சோஃபியாவின் குரல் உறுதியாக இருந்தது.
உங்களுடைய வார்த்தைகளிலே சொல்வதென்றால், கோப்பையை நீ கண்டுபிடிக்கவில்லை, கோப்பைதான் உன்னை கண்டுபிடித்திருக்கிறது. அந்த கோப்பை ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் என்னை கண்டடைந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். நேரம் வரும்போது என்ன செய்வதென்று எனக்கே தெரியும். அவர்கள் இருவரும் துணுக்குற்றவர்களாக காணப்பட்டார்கள். அதுவரை என்ற அவள் ரோஸ்வுட் பெட்டியின் பக்கமாக நகர்ந்தாள். நாம் செய்வதை செய்வோம்.